ஆசிரியர் தொழிலாளியா இருக்க முடியாது. ஆசிரியர் அந்த மாணவனுக்கு குரு. குரு ஸ்தானம் என்பது ரொம்ப உயர்ந்தது. வாழ்நாள் முழுக்க நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு இடம் அது. அதனாலதான் டெல்லிக்கு போயிருக்கோம். அங்கே அண்டர் செக்ரட்டரி ஆக்கிறார் ஒருத்தர். அங்கிருந்து வந்து யா நல்லா இருக்கீங்களா, தெரியாத இடத்துல. அப்ப நமக்கு எப்படி இருக்கிறீங்க? தெரிஞ்ச இடத்துல யாரை பார்த்தாலும் நைஸா ஓடிடுவோம். அவர் வந்தா இந்த ஆள் பிடிச்சா விட மாட்டான், அப்படி போயிடுவான்னு சொல்லுவான். அவனையே நீ டெல்லியில பாத்தீங்கன்னா இவன் போய் பேசுவான் அவன்கிட்ட. ஏன்டான்னா மொழி தெரியாத இடத்துல, முகம் தெரியாத இடத்துல நமக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் கிடைக்கிறாருன்னா பற்று கோடு மாதிரி பிடிச்சுக்கிறாங்களா இல்லையா? அந்த மாதிரி யாருக்கு கிடைப்பான்னா ஒரு ஆசிரியருக்கு. அந்த ஆசிரியர் சரியான ஆசிரியராக இருந்தால், நேர்மையான ஆசிரியராக இருந்தால் அவரை மறக்காமல். நான் தான் படிக்கிற காலத்துல 8வது 9வது படிக்கிற 10வது படிக்கிற பொழுது கூட இந்த யார் யாரெல்லாம் இந்த இலக்கிய மன்றத்தில் பேசுறீங்கன்னு சர்க்குலர் வரும். என் கிளாஸ்ல எங்க பெஞ்சில என் கூட உட்காந்துருக்க பையன் என்ன செய்வான், நீ பேசுறாமா என்ன, அதெல்லாம் வேணாண்டா, வம்பு வேணாண்டா விடுற சார், இவன் பேர இங்க செம்மொழியில் பேசுவான்றோம். போனா எனக்கு எதுவுமே தெரியும். அவன் 5ஆண்டு திட்டத்தின் பலன்னு தலைப்பு கொடுத்திருப்பார். நான் என்ன செய்வேன், எனக்கு வந்து அந்த குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல்வாள் வரிசையாய் அமைஞ்சிருக்கும்னு ஒரு வசனம், அதுதான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கும். நான் போய் என்ன பண்ணுவேன், இதை பேசுவேன். ராஜகோபாலையர்னு இந்த இலக்கிய மன்றத்துக்கு பொறுப்பான ஆசிரியர், 5ஆண்டு திட்டம் கேட்டா என்னடா இதை பேசுறேன், கடைசியில வரும் பாருங்க சார் சொல்லி வாழ் இங்கே அவன் நாக்கு எங்கே அப்படின்ட்டு வந்துருவேன். வந்தவுடனே என்ன கழுத நேருவின் விடுதலை போராட்டத்தில் நேருவின் பங்குன்னு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. நான் இங்கிருந்து பேச போனேன். நீ எதுக்கு வர்ற, என்ன அவர் பேச விட மாட்டார். ஏன்னா எது கேட்டாலும் இதையே பேசுவான்னு தெரியும். அது இன்னைக்கு வரைக்கும் ஒளியா இருந்துன்னு வைங்க, உதவுது இல்லம்மா. தொட்டில் பழக்கம் மட்டும் தான் அதை பிடிச்சிருவேன். நேருவின் பங்கு என்னடா பாருங்க சார். இன்னொன்னு இருக்கும், அந்த பராசக்தியில வந்து கோர்ட்டு சீன் இருக்கு பாருங்க, அதெல்லாம் மனப்பாடம். நீதிமன்றம் இதுவரை சந்தித்திராத ஒரு விசித்திரமான வழக்கை சந்திக்கிறது. நேருவின் பங்குன்னா இதை சொல்றேன். நீங்க கடைசியில பாருங்க சார், பாருங்க இது சொல்லி கடைசியில கொண்டு வந்து முடிச்சுட்டு படாத முடியாது. எல்லா பையனும் கை தட்டி சிரிப்பான். இது ஒரு காமெடி மாதிரி இது மாதிரி இருக்கும். ஒரு நாள் என்ன பண்ணானுவ, கடவுள் வாழ்த்து ராமமூர்த்தின்னு ஒரு பையன் இருந்தா நல்லா பாடுவான். அவன் தான் எப்பவும் கடவுள் வாழ்த்து பாடுவான். அவன் அன்னைக்கு வரல. யாரா வேற யாரா பாடம் தெரிஞ்சவன் இருக்கீங்கன்னு அவர் கேட்கிறார் ராஜகோபாலையர். இங்க இருந்த பையன் செம்மொழியில் பாடுவான் சார். எனக்கு பாட்டே வராது, இவன் பாடு வாங்குறான். அவன் இந்த பக்கமே வரப்படாது, பக்கமே வரப்படாதுங்கிறார். இல்ல இவன் பிடிச்சி தள்ளி விட்டு பாடுவான் சார், இவன் நல்லா பாடுவான், உங்களுக்கு தெரியாது சார், பேச்சு தான் சார் சரியா இருக்காது, இவன் நல்லா பாடுவான். கொண்டு போய் விட்டு பாடுறான்னா அப்பதான் சம்பூர்ண ராமாயணம் வந்திருந்த புதுசு. அதுல இந்த இன்று போய் நாளை வான்னு ஜெயராமன் பாடுவார். அந்த பாட்டு எனக்கு கொஞ்சம் தெரியும். இன்று போய் நாளை வாராயின்னு, ஏண்டா கடவுள் வாழ்த்தாடா, இது கடவுள் வாழ்த்தாடா, இதை பாடுறேன்னுட்டு எனக்கே தெரியாது. பாடிட்டே வரும்போது ஈசான்னு வரும். அதுல ஈசா மண்மகள் முகம் கண்டேன் ஈசான்னு வந்து, ஈசான்னு வந்து பாத்தீங்களா சார், வராது நீங்க ஈசான்னு பேர் வந்துருக்கீங்க. அதுல வந்து போடா இதே மாதிரி இருந்தேன். அந்த ராஜகோபாலையர் ஒரு தடவை என் பேர் எழுதி வச்சிருந்தேன்னா அவர் அடிச்சிருவார். இந்த பையன் வரக்கூடாது, ரொம்ப ஒரு தடவை அடிச்சுட்டாரு. எல்லா பையனும் சொன்னா இவர் என்னடா அடிக்கிறது, நம்ம தான் பேச தெரியல, எதுக்குடா அனாவசியமா இல்ல அது என்ன பேசணும், பேசாமல இருந்த நீ ஒவ்வொரு மாசமும் நீ பேசுறியா இல்லையா, என்னடா ரொம்பதான் வளர்க்குறமே தவிர எங்கடா பேசுறோம். வாடா ஹெட்மாஸ்டர்கிட்ட போகணும். ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் சார் இவன் பேசுறதுக்கு பேர் கொடுக்குறான், ராஜகோபாலையர் அடிக்கிறார் சார். என்ன அடிச்ச, உனையாட அடிச்சார், பேர் அடிச்சுட்டாரு சார். ஏன் அடிச்சாரு, இவனெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறாரு சார். என்ன சார் பேச வர்றவனே ஆர்வமா வர்றவனே கெடுக்கிறாரு அவருன்னு இந்த பயில ஒரு கலெக்ட் பண்றாங்க. ராஜகோபாலையர் கூப்பிட்டு வராட்டாரு ஹெட்மாஸ்டர். அவர் அங்கிருந்து வந்தார். அவன் ஒண்ணு பேசவே ஒருத்தனும் வரமாட்டேங்கிறான். இவன் வர்றவனே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கான். அவன் என்ன செய்யறான், போங்க பேச வைக்க. அவன் என்ன செய்யறான்னு தெரியுமா உங்களுக்கு, போயா பேச வைக்க. என்னடா சொன்னீங்க அவர்கிட்ட போய்,
அன்னைக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. எல்லாம் முடிஞ்சிட்டு நாகப்பட்டினத்துல நம்ம ஆல் இண்டியா ரேடியோல இருந்து இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி ஒரு பட்டிமன்றம் வந்து தீபாவளிக்காக இங்க ரெக்கார்ட் பண்றாங்க. நாகப்பட்டினம் நேஷனல் ஹைஸ்கூல்ல நான் நடுவர், கீழே 3 பேர் பேசுறாங்க, நான் பேசுறேன். பேசி முடிச்சாச்சு. அது என்னமோ ஒரு தலைப்பு வச்சு பண்டிகைகளை ஏற்படுற நன்மை தீமை என்னமோ சொல்லி பேசிட்டோம். கீழே இறங்கி வர்றேன், ஒரு வயசானவர் உட்கார்ந்தவர் எழுந்துச்சு, இங்க வா. நான் கிட்ட போனேன். இப்போ எல்லாம் தலைப்புல பேசுற போல இருக்கேன். யாருன்னு பாக்குறேன், ராஜகோபால். நான் நிஜமாவே அழுதுட்டேன். அந்த ஆளு எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தா. வாழ்க்கை என்பது எப்போ அப்போ விளையாட்டா இருந்தது, செஞ்சோம். ஆனா இன்னைக்கு நினைச்சு பாக்குற போது இப்போ எல்லாம் தலைப்புல பேசுற போல இருக்கேன்னு அவர் அதை மறக்கவே இல்லை. அவர் வாழ்க்கையில இந்த பையன் என்ன அநியாயம் பண்ணா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடியது. ஆகையினால நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில முன்னேறணும், அதுக்கு ஒரு துடிப்பு வேணும் அப்படின்னு சொன்னா அந்த வேலையை அப்படியே வேலையாவே நினைச்சு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு காலத்துல அந்த வேலையை செய்ய முடியாது. இடையில நமக்கு வந்து ஒரு நகைச்சுவை உணர்வோட பார்க்கக்கூடிய குணம் ஒண்ணு வேணும் வாழ்க்கையில. அது இருந்தால்தான். இந்த கிருபானந்த வாரியாரே பேசிட்டு இருக்கும்போதே இடையில விட்டடிப்பார். பெரிய கதை சொல்லுவாரு, பெரிய அறிவாளி, நிறைய படிச்சவரு. ஆனா இடையில ஒரு விட்டு சொல்லுவார். நான் ஒரு தடவை அவர்கிட்ட கேட்டேன், ஏயா நல்ல கதைகள் சொல்லிட்டு இருக்கும்போது இடையில விட்டடிச்சு அந்த தொடர்பை விட்டு முடியா பண்ணிடுறீங்களே அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லப்பா, களத்து மேட்டில் போய் பார்த்திருக்கியா? அறுவடை முடிஞ்சதுக்கு பிறகு நெல்லை அளந்து போடுவாங்க, பார்த்திருக்கியா? சாக்குல. ஆமா. ஒரு 6 மரக்கா போட்டதுக்கு அப்புறம் என்ன செய்வான் சொல்லு? அப்படி தூக்கி ஒரு குழுக்கு குழுக்குவான். எதுக்கு? இன்னும் 6 மரக்கா போடுறதுக்கு. பேசிட்டு இருக்கும்போது ஒரு குழுக்கு குலுக்கி விடுற மாதிரிதான் நகைச்சுவை. அதை சொல்லிட்டோம்னா இன்னும் 4 கருத்து சொல்லலாம்னு அர்த்தம். வாழ்க்கையில நம்ம நகைச்சுவைங்கிறது இருந்ததுன்னா, கணவன் மனைவி வாழ்க்கையிலேயே மனைவி சொல்றதை நம்ம நகைச்சுவையா எடுத்துக்கிறது. முதல் நாள் இரவு ஒருத்தன், என் நண்பன், அவன் சொன்னான், அன்னைக்குதான் கல்யாணம் ஆகி முதல் இரவு அவனுக்கு. அவன் சொல்றான், அவன் மனைவி தான் முதல்ல பேசினாலாம், அவன் பேசலையான். அவ பேசினானா? என்னடா பேசினான்னு கேட்டேன். ஏன்னா இன்னொருத்த செய்தி தெரிஞ்சது நமக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு. என்னடா அக்கா சொன்னா, என் பொண்டாட்டி தான் முதல்ல பேசினா. என்ன பேசினான்னு, உலகத்துல நான் எவ்வளவுதான் பொம்பளைங்களை பார்த்திருக்கேன், ஆனா உங்க அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலேயே இல்லை அப்படின்னு கல்யாணம் ஆன அன்னைக்கே சொல்ற. நான் கேட்டேன், நீ என்ன பண்ண, என்ன செய்யலாம் சொல்லு பார்ப்போம் அப்படின்னா. ஒரே அறை விட்டு நம்மளை வளர்த்து ஆளாக்கின அம்மாவை ஒருத்தி இன்னைக்கு வந்தவ ராட்சசின்னு சொல்ற. கேட்டுக்கிட்டு எப்படா இருக்குது? ஒரு அறை விட்டு வெளில வெட்ட வேண்டியதாடான்னு. அதுக்கு அவன் சொன்னான், அறிவு கிட்ட போயில அறிவுடையா பேசுற நீ, போனா போன வேலையை பார்க்கணுமே தவிர இப்ப இங்க வந்திருக்கோம் எதுக்கு? இதுல பேசுறதுக்கு பேசணுமே தவிர அங்க போய் தேங்காய் விலை குறைச்சாலும் போய் விலை கேட்டு இருந்தாக்கா இங்க உள்ள நீங்க என்ன சொல்லுவீங்க? பேச வந்த நீ அங்க போய் நிக்கிறேன் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. அவன் சொல்றான், வந்தா வந்த வேலையை பார்க்கணும். அதுக்காக நான் நீ என்னடா சொன்னேன்னு கேட்டேன். நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ரொம்ப நாளா, எங்க அம்மா அப்படிதான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அம்மா வந்து வருத்தமா இல்லையா? அம்மா மறுநாள் எங்க அம்மாவே கேட்டாங்கடாருன்னா. அவங்க அம்மாவே கேட்டாங்க. என் அம்மாட்ட போய் நான் சொன்னேன், அம்மா உன்னை பத்தி என் பொண்டாட்டி முதல் நாளே இப்படி சொன்னா அம்மான்னு சொன்னேன். அதுக்கு உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு. நீ என்னடா சொன்னேன்னு கேட்டாங்க. என்ன? நான் ஒன்னும் சொல்லலம்மான்னா. அதான் ரைட்டு, உங்க அப்பா கிட்ட நான் சொன்னதை விட அவ ஒன்னும் அதிகமா சொல்லடா. நான் பார்த்தேன், சரி இப்படிதான் ஓடுது போயிருக்கு. அதாவது என்னன்னா, எதையுமே நகைச்சுவையா எடுத்துக்க தெரிஞ்சா வாழ்க்கை சுவையா இருக்கு. எல்லாத்தையும் வேகமா ஆத்திரமா எடுத்துக்கிட்டு தினம் 4 நாளா பழையது போடுறா. அந்த ரொம்ப ஊசி போன பழையது. அந்த பிச்சைக்காரனுக்கு தான் அவன் எவ்வளவுதான் தாங்குவான். அவன் 4வது நாள் 5வது நாள் வந்தான், எடுத்துக்கிட்டு வந்தான். அங்க வரும்போதே வாசனை தெரியுது அவனுக்கு. அம்மா அந்த பழைய சோறு தானே அங்க வச்சுங்க, உங்க வீட்டு ஐயாவுக்கு என்ன போடுங்க. ஒன்னு சொல்றேன் கேட்டுங்க. நான் என்னன்னா, நான் போற இடத்துல இட்லி தோசை கிடைச்சா வாங்கிட்டு தரவான்னு கேட்டேன். உலகத்துல இதை விட அவன் பிச்சைக்காரன் கேட்கிறான்,
நீ தினம் இந்த சோத்த போடுறிய, பூரி இட்லி கிடைச்சா கொண்டாந்து தரவான்னு கேட்டா இதை விட செருப்பால் அடிச்ச மாதிரி இல்ல வாழ்க்கை. அதை போய் அவன்கிட்ட கோச்சிக்கிட்டு அங்க போய் நின்றுட்டு இருக்க முடியாது. இவன் ஏன் சொன்னான், நாம இன்னமே இந்த பழைய சோறு தான் மாட்டுக்கட்டுக்கு வச்சா மாடு தின்னாலும் திங்காம போனாலும் போகணும். நம்ம வீணாக்கினதை போனதே இன்னொருத்தனுக்கு கொடுக்க கூடாது. நல்ல பொருளை தான். எம்ஜிஆரை பத்தி எல்லாரும் பாராட்டி பேசுறாங்கல்ல. ஜேபிஆர் காலேஜில் ஒரு தடவை பேச போயிருந்தேன். ஜேபிஆரோட உட்காந்து பேசிட்டு இருக்கிற போது, நீ எம்ஜிஆரோட நல்லா பழகி இருக்கீங்களே, ஏதாவது நல்ல செய்திகள்லாம் சொல்லுங்கன்னு கேட்டேன். அவர் ஒரு அருமையான செய்தி சொன்னார். அவரு ஸ்டுடியோவில் இருக்கிற போது அவருக்கு சாப்பாடு வருமோ. சாப்பாடுன்னா அந்த டிஃபன் கேரியர் நீங்க பார்த்தே இருக்க முடியாது சார். இந்த இவ்வளவு உயரம் இருக்கும் கீழே இருந்து. அதுல ஒரு 7-8 அடுக்கு இருக்கும். எல்லாத்துலயும் ஃபுல்லா வச்சு கோழி இருக்கும், ஆடு இருக்கும், எல்லாமே அதுல இருக்கும். சோறுலாம் நிறைய வச்சு வரும். அது ஒரு 7-8 பேர் 10 பேர் சாப்பிடலாம். அவ்வளவு இருக்கும். கொண்டு வந்து வைப்பாங்க. அந்த சமயத்துல யாராவது 4 பேர் அவங்க ரசிகர்கள் ஷூட்டிங் பார்க்கறதுக்கு வந்திருந்தானோன்னா அவர் என்ன செய்வாராம், ஜேபிஆர் இங்க வாய, இந்த சாப்பாடு அவங்களுக்கு போய் எனக்கு அப்புறமா எடுத்துட்டு சொல்லுமாறான். ஜேபிஆர் கேட்பாரா அவர்கிட்ட, ஏயா நீ சாப்பிடியா, அவருக்கு நான் அப்புறமா கொண்டாட சொல்றேன் பாறேன். அதுக்கு எம்ஜிஆர் சொல்லுவாராம், நான் சாப்பிட்டேன்னு தெரிஞ்சா இந்த ஸ்டாண்டர்ட்ல அப்புறம் சோறு வராதுன்னு. எவ்வளவு நுணுக்கமா பார்த்து, நான் சாப்பிட்டேங்கிறது தெரிஞ்சு போச்சுன்னா அவன் இப்படி அனுப்ப யாருக்கோ கொடுக்கறது தானேன்னு ஏதோ ஒரு குழம்பு கறியை வச்சு அனுப்பிடுவான். நான் சாப்பிட்ற மாதிரியே அவனும் சாப்பிடணும்டா, அதனால குடு, இதை குடு, எனக்கு அங்கேருந்து நான் என்ன சாப்பிடலன்னு தெரிஞ்சா ஒழுங்கா செஞ்சு அனுப்புவான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சாப்பிட்றத பார்த்து மகிழ்ச்சி அடைகிற ஒரு மனசு இருக்கு பாருங்க, எல்லாருக்கும் வாய்க்காது. அப்படி வாய்ப்பது ரொம்ப சிறப்பு, ரொம்ப உயர்ந்த குணம். அதுதான் நாம செய்யணும். ஆனா எதையும் செய்யக்கூடாது, கொடுக்கப்படாதுன்னு நாம நினைக்கிற புத்தி இருக்கக்கூடாது. நம்ம இவரை பத்தி சொல்லும், நசுருதீன் முல்லா இருக்கிறாருல, அவரை பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க நிறைய. இந்த முல்லா ஒரு சின்ன செய்தி சொல்லுவாரு, அதுக்குள்ள ஒரு அறிவுரை. நம்ம ஊர்ல தென்னாலிராமன்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி அங்க அவர்கிட்ட ஒருத்த வந்து அடுத்த வீட்டுக்காரன் வந்து கேக்குறான், ஐயா கொஞ்சம் துணி காய வைக்கிற கொடி கயிறு இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொடுங்க, என் கயிறு அறுந்து போச்சு, கொஞ்சம் துணி காய வச்சுட்டு சாயந்தரமா கொண்டு வந்து தர்றேங்கிறான். இவர் முல்லா சொல்றாரு, ஐயா அதுல நான் கோதுமையில காய வச்சிருக்கேன். கோதுமை காய வச்சிருக்கேன், அது எதுல? கயித்துல. அவன் கேட்டான், அது எப்படிங்க கயித்துல போய் கோதுமையை காய வச்சிங்கன்னா, இந்த பருப்ப கொடுக்கப்படாதுன்னு முடிவு பண்ணிட்டா எதை வேணாலும் காய வைக்கலாம். கொடுக்கணும்னு நினைச்சாதான் என்னன்னு யோசனை பண்ணணுமே தவிர, கொடுக்க வேண்டாம்னு நினைச்சா கோதுமையை காய வைக்கலாம், தண்ணியை கூட இதுல காய வைக்கலாம்டா அப்படின்னா. அந்த மாதிரி எதையும் செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் இல்லாமல் எதையும் செய்ய வேண்டும் என்கிற பாசிட்டிவ் திங்கிங் பாருங்க. எதையும் நேர்முகமான சிந்தனையா நல்லது செய்யணும். யாருக்காவது உதவி செய்யணும், உதவி செய்யணும். என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், அதுதான் யோசனை பண்ணணுமே தவிர செய்யாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லலாம்னு நினைக்க கூடாது. ஆகையினாலே நாம் எல்லோரும் நல்ல விஷயங்களை நிறைய பல பேரும் சொல்ல கேட்டிருக்கிறோம். அதுலயும் அவங்க பர்வீன் சுல்தானா போன்றவர்கள்லாம் நிறைய செய்திகள் கொட்டுவாங்க கொண்டு வந்து அப்படியே, அதெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். எல்லாத்தையும் கேட்டிருக்கீங்க. நான் என்ன சொல்றதுக்கு வந்தேன் இன்னைக்கு அப்படின்னு கேட்டா, அந்த மாதிரி சீரியஸா யோசனை பண்ணிட்டு இருக்கிற போது சீரியஸ்லயே போயிட்டீங்கன்னா அலுப்பா போயிடும். அதுக்கு இப்ப நான் சொன்ன பாருங்க, இது இடையில அந்த குலுக்கி விடுற வேலை கொஞ்சம் வச்சுக்கிட்டீங்கன்னா சுவையா இருக்கும். இன்னும் நிறைய செய்திகள் தெரிஞ்சுக்கலாம் என்பதை மட்டும் சொல்லி இந்த அருமையான வாய்ப்பு கிடைத்தமைக்காக என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்து